சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஹை கிரவுண்ட் ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ். இந்த இடத்துல ஆடினவங்க நிறைய பேர். இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்க்கும்போது, சின்ன வயசுல பார்க்கும்போது இந்த கிரவுண்டில் கால் வச்சு ஆடுமான்ற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ஹை கிரவுண்ட். இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. பட் இந்த ஹிஸ்ட்ரியை காப்பாற்றுறது ஹை கிரவுண்ட் ஃபுட்பால் கிளப் அசோசியேஷன் தான். ஏன்னா எல்லாருமே ஒரு செட்டில் ஆகிட்டு கூட இன்றைக்கி இந்த பசங்களுக்கு இந்த மோட்டிவேட் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக கேஜிஎஃப்க்கு 2 விஷயம் ரொம்ப ஃபேமஸான விஷயம். ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று ஸ்போர்ட்ஸ். பட் இன்னைய டேஸில் வந்து எஜுகேஷன்லேயும் 10th ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம கேஜிஎஃப் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது ஸ்போர்ட்ஸில் வந்து ஆக்டிவிட்டீஸில் கேஜிஎஃப்ல இன்றைக்கி போய் சாதிக்கிற ஆளுங்க வந்து ரொம்ப கம்மியாகவே போகிறாங்க. டே பை டே வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கம்மியாகவே வருது. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணோன்னா பேரண்ட்ஸ் இவ்வளோ நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பசங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வந்து ஸ்போர்ட்ஸ் மனுஷனால் திருட முடியாத 2 விஷயம். ஒன்று எஜுகேஷனு, இன்னொன்று நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த 2 வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நம்ம டேலண்ட் வந்து யாரும் திருட முடியாது, நம்ம நாலேஜை யாரும் திருட முடியாது. ஸோ எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் இன்னொருத்தர் திருடின்னு போயிடலாம். ஸோ இந்த 2 வந்து பசங்களுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணணும். நாலேஜை வளர்த்துங்கோ, டேலண்ட் வளர்த்துங்க. இந்த உலகத்தில் எங்கே போனாலும் படிச்சிருக்கோம். ரெண்டாவது, இப்போ நம்ம விமல் சொன்ன மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து நம்ம முனிசிபல் பிரசிடென்ட் நம்ம அவங்கள ஒரு மைண்ட் ஏரியாவில் இருந்தவங்க, அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம கேட்குற டைம்லாம் ஜேசிபி கொடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரெண்டாவது, நம்ம ஊர் எம்எல்ஏ கூட நம்ம கேட்கும்போது இந்த ஹை கிரவுண்டுக்கு வந்து ஒரு ஸ்டேஜும் பட்டாது. இந்த 8 போல் சொன்னாங்க. 8 போலை வந்து ஃபெட்லைட் வந்து வெரி ஷார்ட்லி இனாகிரேட் பண்ணுறாங்க. அதுக்கு நான் உங்கள் சார்பில் நானும் எம்எல்ஏக்கும் முனிசிபல் பிரசிடென்ட்டுக்கும் தேங்க் பண்ணுறேன். நம்ம முனிசிபல் பிரசிடென்ட்டுக்கும் நம்ம எம்எல்ஏ மேடமுக்கும் தேங்க் பண்ணி இவ்வளோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஐமாஸ் கேட்டிருக்கிறேன், அதுவும் இந்த வெரி ஷார்ட்லி இங்கே இன்ஸ்டால் ஆகும். இந்த சப்போர்ட் பண்ண ஹை கிரவுண்ட் ஃபுட்பால் டீமுக்கு எல்லாருமே நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன், இயர்லி இது கண்டக்ட் ஆகினே இருக்கும். இன்னும் பிரம்மாண்டமாக ஆகிறதுக்கு உங்கள் சப்போர்ட்டும், எஸ்பெஷலி பேரண்ட் சப்போர்ட்டு, யங்ஸ்டர் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து இது இன்னும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் எங்கள் மூலியமாக நானும் ஹை கிரவுண்ட் ஃபுட்பால் கிளப் கேட்டுன்னு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். குப்பத்திலிருந்து தினந்தோறும் இன்ட்ரெஸ்ட் பாராட்டி செக்ரட்டரி இந்த ப்ரீ சம்மர் கோச் கேம்ப வந்து ஹை கிரவுண்ட் பாய்ஸ் நடத்தினாங்க. சூர்யா அவர்கள் சதீஷ் இந்த வாய்ப்பு அளித்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இங்கே பெரியவங்களுக்கெல்லாம் இல்லை, எல்லாம் சின்ன பசங்களுக்கு தான். அதனால கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் சைலண்டாக இருங்க. பாமா முடிச்சிட ஒரு நிமிஷத்தில் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க. 10 months ஃபுல்லாக 2 months வீட்டில் இருக்கிறீங்க. அந்த 2 months வந்து எதுவும் வேஸ்ட் படுத்தாமல் நம்ம விமல் சார் அந்த டீம் வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அந்த ஃபுட்பால்ன்ற பேரில் ஃபுட்பால் வந்து ஒரு 50% தான். அது கூடவே வந்து அவர் வந்து டிசிப்ளினு, அது கூடவே வந்து நாலேஜு, நம்ம நாட்டை பற்றி, நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன தேவை அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட அந்த டீமே வந்து யாரும் பணக்கார இல்லை. இது வருஷம் சொல்லினே தான் இருக்கிறேன். யாரும் அவ்வளோ ஒன்றும் ஹை கிளாஸ் இல்லை, எல்லாம் மிடிலோடு இன்னும் கொஞ்சம் கீழே தான். இருந்தாலும் அவங்க கற்றுக்கினதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல அது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து படிப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வந்தால் அது மற்றும் போதாது. அது கூட வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸ் உங்கள் கூட வேணும். அந்த ஸ்கில்ஸில் வந்து அது ஒரு இதுதான் இந்த ஃபுட்பால். இந்த ஃபுட்பால் எப்போ உங்களுக்கு ஃபுட்பால் ஆகட்டும், எந்த கேம் ஆகட்டும், ஒரு கேம் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் வரக்கூடாது. அதே மாதிரி ட்ரக்ஸு, வேற எந்த கெட்ட எண்ணத்துக்கும் போகக்கூடாது. மொபைல் அடிக்ட் யாரும் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தான் எந்த ஆம்பிஷனும் அதே தான். இங்கே இருக்கிற இந்த மேடையில் இருக்கிற அனைவரும் ஆம்பிஷனும் அதே தான். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி காட்டி தரணுன்றது தான் நாங்கள் எங்களுடைய விருப்பம். அதே போல் வந்து எல்லா பசங்களும் வந்து நாட்டுக்காக ஒரு பற்று வேணும். இங்கே நம்ம சார் சொல்லியிருக்காரு 2 வாட்டி மோனம் பண்ணோம். நம்ம என்னத்துக்காக? இந்த நாட்டுக்காகத்தான். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எல்லாம் முடிஞ்சிச்சின்னு கொண்டாடினுக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும், ஆஸ் ஏ இந்தியன் ஆர்மி பர்சன், எக்ஸர்விஸ்மென் சோல்ஜர், நான் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னும் ஆப்ரேஷன் சிந்தூர் இல்லை, ஏதோ ஆப்ரேஷன் முடியல. டெய்லி அங்கே ஆப்ரேஷன் நடந்துன்னு தான் இருக்கு. அது சண்டை இருக்குதா இருக்கட்டும், இல்லாக்கட்டே இருக்கட்டும், நம்ம டியூட்டி நம்ம
ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதர் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் என்ன டியூட்டி இருக்கோ அவங்க டியூட்டி பார்த்துனே தான் இருக்கிறாங்க. ஒரு செகண்டுக்கும் அங்கே கரெக்டாக கண்ணு மூடாம பார்த்துன்னு இருக்கிறாங்க ஒரு சோல்ஜர்ஸும். அதுக்காக நம்ம அந்த ஆப்ரேஷன் வரும்போது எப்போ அந்த வார் ஸ்டார்ட் ஆகுது அந்த டைம்ல வண்டி நம்ம ஆர்மிக்காருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. எனி டைம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த யூனிஃபார்முக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம எப்படி இப்போ ரயில்வேல ஆளு தேவைப்பட்டாங்க, வேலை முடிஞ்சிச்சு போயிடுச்சு, அதே மாதிரி ஆர்மிலையும் வந்து தேவை, நிறைய பேர் தேவை, நிறைய யங்ஸ்டர் பாய்ஸ் எல்லாம் தேவை. அதுக்காக வந்து நீங்க முழுமையா வாலண்டியர் பண்ணணும். அதே மாதிரி வந்து அதுக்கு என்ன தேவையோ பிசிக்கலா இருக்கலாம், ரிட்டனா இருக்கலாம், எல்லாத்துலயும் நீங்க கரெக்டா இருந்துட்டு கரெக்டா ஆர்மியில ஜாயின், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதர் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்ல ஜாயின் ஆகிறதுக்கு ஒத்துழைக்கணும். அதே மாதிரி வந்து இந்த பேரண்ட்ஸுங்க வந்து அவங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க, அந்த கஷ்டத்தை வந்து எப்பவுமே பசங்கள்கிட்ட மூடி வைக்க கூடாது. அந்த கஷ்டத்தை நீங்க ஒரு நாளும் சொல்லணும். அதே மாதிரி வந்து பசங்க வந்து பேசாம இருந்துடக்கூடாது. அவங்க டேடி மம்மியை வந்து கேட்கணும், நீங்க எப்படி இருந்தீங்கம்மா, எப்படி பச்சிங்கோ, எப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டினீங்கோ, எப்படி இந்த மாதிரி கார் வச்சு, நீங்க எப்படி டேடி வேலைக்கு போனீங்கோ, அந்த மாதிரி எல்லாம் கேட்கணும். தாத்தா என்ன பண்ணியிருந்தாரு எல்லாமே கேட்டா தான் உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். அதோடு கூட இங்க இருக்கிற என்ன இருக்கும், நான் மறுபடியும் பெரிய நன்றி தெரிவிச்சு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். We are complete 3 seasons. This is a 4th season. Behalf of our summer camp season 4, heartily welcome our chief guest to spend the time for us, for sitting and giving a good message for the boys. And I thank for my friends with us backside and supported us. And whereas I thank parents, each and every parents are given a good effect and make the children to bring a correct time and pick up the correct time the children to their home, and they were caring very for the children. Parents க்கு நல்லா obey பண்ணனும். நீங்க கேக்குறதெல்லாம் வந்து parents உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எஜுகேஷன்ல நல்லா அவங்க சொல்ற மாதிரி படிக்கணும், டெய்லி டியூஷன் போகணும், அவங்க சொல்ற மாதிரி நீங்க டெய்லி கேட்கணும். மொபைல்ஸ் சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் நீங்க. அப்புறமேல் வேற எதுக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். அதே போல டியூஷன் போவோம், ஃப்ரீ ஆகிற டைம்ல கேம்ப் முடிஞ்சிச்சுன்னு இல்லை, உங்களுக்கு இஷ்டப்படுறவங்க டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். வி ஆர் எவ்ரி டைம் பேக் ஆஃப் யூ. அதே போல பிரான்சிஸ் ஃபுட்பால் கிளப் Bangalore, number dear Satish, director with us, is giving a good support for us each and every year. In KGF players or youngsters are playing 4 to 6 players and in every categories. அதே போல நான் வந்து எங்க கனகராஜ் அப்பா is also one of the football player in KGF, one of the best umpire. He is a national level. Anish, Ashwat, Anush, Vikshit, Asha, Reniska, Enola, கொஞ்சம் எல்லாம் ஒன்றா கொஞ்சம் வரணும்ண்ணா. வீடியோ கையண்ணா
இந்த சம்மர் கேம்ப்க்கு வரணுன்ட்டு இங்கே வந்திருக்க அனைத்து சீஃப் கெஸ்ட்டுக்கும் மற்றும் ஐகிரவுண்ட் ஃபுட்பால் கிளப் அசோசியேஷன் அவங்களுக்கும் முதல்ல ஒரு நன்றி சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஐகிரவுண்ட் ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ். இந்த இடத்துல ஆடினவங்க நிறைய பேர் இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது இந்த கிரவுண்டில் கால் வச்சு ஆடுமான்ற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ஐகிரவுண்ட். இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. பட் இந்த ஹிஸ்ட்ரியை காப்பாற்றுறது ஐகிரவுண்ட் ஃபுட்பால் கிளப் அசோசியேஷன் தான். ஏன்னா எல்லாருமே ஒரு செட்டில் ஆகிட்டு கூட இன்றைக்கி இந்த பசங்களுக்கு இந்த மோட்டிவேட் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக கேஜிஎஃப்க்கு 2 விஷயம் ரொம்ப ஃபேமஸான விஷயம். ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று ஸ்போர்ட்ஸ். பட் இன்னைய டேஸில் வந்து எஜுகேஷன்லேயும் 10th ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம கேஜிஎஃப் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது ஸ்போர்ட்ஸில் வந்து ஆக்டிவிட்டீஸில் கேஜிஎஃப்ல இன்னைக்கு போய் சாதிக்கிற ஆளுங்க வந்து ரொம்ப கம்மியானே போகிறாங்க. டே பை டே வந்து ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவிட்டி அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கம்மியானே வருது. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும்னா பேரண்ட்ஸ் இவ்வளோ நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பசங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வந்து ஸ்போர்ட்ஸ் மனுஷனால் திருட முடியாத 2 விஷயம். ஒன்று எஜுகேஷனு, இன்னொன்று நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த 2 வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நம்ம டேலண்ட் வந்து யாரும் திருட முடியாது, நம்ம நாலேஜை யாரும் திருட முடியாது. ஸோ எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் இன்னொருத்தர் திருடின்னு போயிடலாம். ஸோ இந்த 2 வந்து பசங்களுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணணும். நாலேஜ் வளர்த்துங்கோ, டேலண்ட் வளர்த்துங்கோ. இந்த உலகத்தில் எங்கே போனாலும் படிச்சிருக்கலாம். ரெண்டாவது, இப்போ நம்ம விமல் சொன்ன மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து நம்ம முனிசிபல் பிரசிடென்ட் நம்ம அவங்கள ஒரு மைண்ட் ஏரியாவில் இருந்தவங்க, அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம கேட்குற டைம்லலாம் ஜேசிபி கொடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரெண்டாவது, நம்ம ஊர் எம்எல்ஏ கூட நம்ம கேட்கும்போது இந்த கிரவுண்டுக்கு வந்து ஒரு ஸ்டேஜும் பட்டாது இந்த 8 போல் சொன்னாங்க. 8 போலை வந்து ஃபெட்லைட் வந்து வெரி ஷார்ட்லி இனாகிரேட் பண்ணுறாங்க. அதுக்கு நான் உங்கள் சார்பில் நானும் எம்எல்ஏக்கும் முனிசிபல் பிரசிடென்ட்டுக்கும் தேங்க் பண்ணுறேன். பிரசிடென்ட்டுக்கும் நம்ம எம்எல்ஏ மேடம்க்கும் தேங்க் பண்ணி இவ்வளோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஐமாஸ் கேட்டிருக்கிறேன், அதுவும் இந்த வெரி ஷார்ட்லி இங்கே இன்ஸ்டால் ஆகும். இந்த சப்போர்ட் பண்ண ஐகிரவுண்ட் ஃபுட்பால் டீமுக்கு எல்லாருக்குமே நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன், இயர்லி இது கண்டக்ட் ஆகினே இருக்கும். இன்னும் பிரம்மாண்டமாக ஆகிறதுக்கு உங்கள் சப்போர்ட்டும், எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, யங்ஸ்டர் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து இதை இன்னும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் உங்கள் மூலியமாக நானும் இவங்க ஐகிரவுண்ட் ஃபுட்பால் கிளப்பை கேட்டுனுக்குன்னு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். Manasa, Evangeline Calvina, Ashwin.